அனைவருக்கும் வணக்கம். சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையின் சார்பாக இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்துள்ள பிருந்தா அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மிக்க மகிழ்ச்சி அம்மா. அண்ட் வந்துட்டு இந்த தளத்திற்கு பேச வந்ததுக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்துல உங்களுடைய ஸ்பீச் ஆரம்பிச்சுக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெயின் மேனேஜ்மெண்ட், வலி நிவாரணம் எல்லாத்துக்குமே முக்கியமான விஷயம். கஷ்டம் அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றதுக்கு வலி மட்டும்தான் இல்லையா? அது மனசளவா இருந்தாலும் சரி, உடல் அளவா இருந்தாலும் சரி, வலியை என்னால தாங்கிக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அப்போ வலி அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். வலி அப்படின்னா ஒரு விஷயம் ஒண்ணு நடக்குதுன்னா அது நம்ம மனசுக்கோ இல்ல உடம்புக்கோ பிடிக்காத விஷயமா இருக்கலாம். அப்போ அந்த வலி அப்படின்ற ஒரு விஷயம் வருது, மனசளவுலயும் சரி உடம்பு அளவுலயும் சரி. இப்போ உடம்புனா ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகுது, இல்ல நம்ம அடிக்கிறதும் சரி, ஒரு குத்துறதும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, ஒரு இன்ஜுரி ஆகுது அப்படின்னா அந்த வலி வரும் இல்லைங்களா? அப்படி இல்லை அப்படின்னா ஏற்கனவே ஒரு ரத்த ஓட்டம் அந்த இடத்துல போகல அப்படின்னா ஒரு வலி வரும். அப்படிலாம் யாராவது ஏதாவது மனசுக்கு கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசிட்டாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும், கண்ணுல எல்லாம் தண்ணி வரும், அப்படியே வார்த்தை வராது, அடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வலின்றது வெறும் உடம்பு அளவுல மட்டும் கிடையாது, மனசளவுலயும் வர்றதுக்கு பேரும் வலிதான் இல்லைங்களா? ஸோ வலி அப்படின்னா அன்பிளசன்ட் சென்சேஷன், அதாவது நம்மளுக்கு ஒரு பிடிக்காத ஒரு விஷயம், அதுதான் வலி. இப்போ ஒருத்தங்க நம்மள தொடுறாங்க அப்படின்னா, ஒருத்தங்க அம்மா நம்மள தொடுறதுக்கும் ஒரு அப்பா தொடுறதுக்கும் ஒரு அண்ணா தொடுறதுக்கும் வேற ஒருத்தர் தொடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம சொந்தங்கள், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்ம மேல ஒரு விரல் பட்டா கூட அது நம்மளுக்கு பெரிய விஷயமா தெரியாது. ஆனா வேற யாராவது ஒருத்தர் நம்ம விரல தொடாம நம்ம கிட்ட எடுத்துட்டு வந்தாலே அப்படி என்ன ஆகுனா நாசிசெப்டஸ் அப்படின்ற ரிசெப்டார்ஸ் ஆக்டிவேட் ஆயிடும். அது எப்படி சொல்லலாம்னா, ஒருத்தர் ரொம்ப பயந்துட்டு இருக்காரு, 2 பேரை கூப்பிடுறாங்க. 2 பேரை கூப்பிட்டுட்டு ஒருத்தருக்கு முதுகுல பெரிய ஒரு சூடு வைக்கிறாங்க, ஒரு இரும்பு ராட்ல. இன்னொருத்தங்களுக்கு ஒரு ராட ஐஸ் கட்டியை வச்சுட்டு 2 பேருக்கும் கண்ணை மூடிட்டு இன்னொருத்தங்களுக்கு ஐஸ் கட்டியால முதுகுல வைக்கிறாங்க. ஆனா 2 பேருக்கும் ஒரே மாதிரியான காயம் வருது. ஏன் அப்படின்னா அவங்களோட எண்ணங்கள், அவங்க மனசுல நினைச்சிட்டாங்க இது இது பண்ணும்போது நம்மளுக்கு வலி வரும் அப்படின்ட்டு. ஆனா அந்த சூடால பட்ட காயமும் அந்த கோல்டால அந்த ஐஸால வர்ற காயமும் 2 பேர்த்துக்கும் ஒன்னா இருக்கு. ஏன்னா அவங்க எடுத்துட்டு போற ஸ்டிமுலஸ் ஒன்னா இருக்கு. சோ நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அது நடக்குது அப்படின்னா அதுக்கு பேர் நாசிசெப்டாஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஆல்ரெடி ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க, அந்த இடத்துல முள்ளு குத்துது, அப்ப என்ன பண்ணுவீங்க? அந்த இடத்துக்கு போகும்போது செருப்பு போட்டு போவீங்க இல்லையா? ஒரு சிலது என்ன ஆகுனா முள்ளு மேல காலை வச்சிருவீங்க, ஆனா அது செருப்புலதான் குத்தி இருக்கும். ஆனா உங்க காலில் குத்துன மாதிரி ஐயோ முள்ளு குத்திருச்சுன்னு கத்துவீங்க. அதுக்கப்புறம் செருப்பை அவுத்துட்டு பார்த்தா அது நம்ம கால்லயே குத்தி இருக்காது. சோ வலின்றது நம்ம மனசளவுலயும் வரும், உடம்பு அளவுலயும் வரும். ஓகேங்களா? இப்ப இதுல இருந்து ஒரு வலி அப்படின்னா ரிசெப்டார்ஸ் மூலியமா தான் நம்ம உடம்புக்கு வரும். இதுவே பெயின் வருது அப்படின்னா நம்ம உடம்புல டச் ரிசெப்டார்ஸ், அதாவது தொடுறதுக்கு டச் ரிசெப்டார்ஸ், பெயின் ரிசெப்டார்ஸ், அப்புறம் ஹீட் அண்ட் கோல்டு மெக்கானோ ரிசெப்டார்ஸ், அந்த மாதிரி நிறைய நம்ம உடம்புல ரிசெப்டார்ஸ் இருக்கு. அந்த ரிசெப்டார்ஸ் எல்லாமே எதனோட கனெக்ட் ஆயிருக்குன்னா நர்வ்ஸ் மூலியமா கனெக்ட் ஆயிருக்கு. இப்ப நம்ம எதுவுமே ஒரு வலிக்குதுன்னா அது மூளைக்கு எடுத்துட்டு போற ஒரு பாத்வே தான் நரம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? நரம்பு மண்டலம் மூளைக்கு எடுத்துட்டு போற ஒரு விஷயம் தான் பெயின் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு பெயின் வருதுன்னா நம்ம உடம்புல இருந்து டைரக்ட் கனெக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற நாசிசெப்டார்ஸ் மெயின் நம்மளுக்கு, அதாவது அன்பிளசன்ட் ஸ்டிமுலேஷன் கொடுக்கறது அந்த நாசிசெப்டார்ஸ் தான். அது போக நம்ம உடம்பு முழுசா கோடிக்கணக்கான ரிசெப்டார்ஸ் இருக்கு. ஒரு ஜாயிண்ட் இதுவே ஒரு கண்ணை முடி பிருந்தா மேம் கால் வந்துருச்சு போலங்க ஐயா, நடுவுல ஏதோ. பிருந்தா மேம்
ஐயா கட் ஆயிடுச்சு. பிருந்தா மேம் கால் பண்ணி கூப்பிடுங்க ஐயா. வருவாங்க. மியூட் பண்ணி கேமரா ஆன் பண்ணுங்க. போட்டோல வந்துச்சோ. ஆமாங்க சார், அது அட்டன் பண்ணலாம், அவங்க திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கு தான் அட்டன் பண்ணி பேசிட்டு. இப்போ கேக்குதுங்களா? கேக்குதுங்க மேம், கண்டினியூ பண்ணிக்கோங்க மேம். சரி, ஓகே. ஓகே. அப்போ நம்ம உடம்புல இருந்து ரிசப்டார்ஸ் மூலியமா தான் நம்ம பிரெயினுக்கு வந்து சிக்னல்ஸ் எல்லாம் போகுது. ஓகேங்களா? எப்படி ஒரு கரண்ட்ல வீட்ல ஒரு சுவிட்ச் பாக்ஸ்ல இருந்து கரண்ட் நேரா ஒரு லைட்டுக்கோ இல்ல ஃபேனுக்கோ நம்ம போகுதோ, அந்த மாதிரி நம்ம உடம்புல ஒரு ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வந்து கோடிக்கணக்கான சுவிட்சஸ் இருக்கு. ஸோ நம்ம எந்த சுவிட்சை தொடுறோமோ ஆன் பண்றோமோ அந்த சுவிட்சஸ் வந்து பிரெயினுக்கு போகும். இப்போ நர்வ்ஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா முக்கியமா நம்மளுக்கு வலியை எடுத்துட்டு போற சிக்னல்ஸே வந்து பாத்தீங்கன்னா நர்வ்ஸ் தான். அப்போ அந்த நரம்பு வந்து எப்படி செயல்படுது, அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இப்போ வலின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரிய வேஸ்ட் சப்ஜெக்ட் அது. அனாட்டமி ஆஃப் பெயின், பிசியாலஜி ஆஃப் பெயின், அதுக்கப்புறம் அது எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, அது எப்படி ரெடி பண்றது, அது எப்படி போகுது மூளைக்கு, திருப்பி அது எப்படி சிக்னல்ஸ் வெளியில வருது, மோட்டார் பாத்வேஸ்னா என்ன, சென்சரி பாத்வேஸ்னா என்ன, மிக்சட்னா என்ன, கிரேனியல் நர்வ்ஸ்னா என்ன, அந்த மாதிரி தனித்தனியா ஒரு ஒரு நரம்பு மண்டலமும் பயங்கரமா நம்ம உடம்புக்குள்ள ஒரு பெரிய ஒரு சர்க்கியூட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த கோடிக்கணக்கான நரம்பு செல்கள் தான் நம்ம உடம்புல என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஆக்டிவேட் பண்ணணும், எதை சப்ரஸ் பண்ணணும், எதை நம்ம ஒருங்கிணைக்கணும் அப்படின்றத சொல்றது இந்த கோடிக்கணக்கான செல்கள் தான். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான செல்ஸ், அதாவது பிரெயின்ல இருந்து வர சிக்னல்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா 3 இருக்கு. ஓகேங்களா? ஒன்னு வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம், அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம். இப்ப சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம மூளையில இருந்து டைரக்டா அந்த ஸ்பைனல் கார்டு வரைக்கும் வருது பாத்தீங்களா, கீழே வரைக்கும், அது வரைக்கும் தான் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அந்த ஸ்பைனல் கார்டுல இருந்து சைட்ல எல்லாமே வந்து போகும். இப்போ எக்ஸாம்பிள் பாத்துட்டீங்கன்னா இதுதான் வந்து ஸ்பைனல் கார்டு. ஓகேங்களா? இதுதான் வந்து மூளையில இருந்து இது வந்து ஃப்ரண்ட் சைடு. ஓகேங்களா? இது வந்து பேக் சைடு. இந்த மூளையில இருந்து இந்த நரம்புகள் ஸ்பைனல் கார்டு வந்து இந்த எட்ஜ் வரைக்கும் வரும். இதுதான் இது வரைக்கும் வர்றதுக்கு பேரு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இப்போ இதுக்கு உள்ள இருந்து சைட்ல வருது பாத்தீங்களா, இந்த சைட்ல பக்கவாட்டுல, இந்த பக்கம் அந்த பக்கம், இந்த மாதிரி 31 நரம்பு வந்து 31 பேர்ஸ் ஆஃப் நர்வ்ஸ் வந்து வெளியில வரும். இதுல இருந்து ஆரம்பிக்கிற நரம்புக்கு பேர் தான் பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம். இதுக்குள்ளவே பேக் சைட்ல இந்த சைட்ல ஒரு சிஸ்டம் இருக்கும், அதுக்கு பேர் தான் அனாட்டமிக் நர்வஸ் சிஸ்டம். அதாவது தன்னிச்சை செயல்னு சொல்லுவாங்க. நம்மள அறியாம ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றோம் பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் அனிச்சை செயல்னு சொல்லுவாங்க. தானாவே அதுவே ஆக்டிவேட் ஆகி செய்யும். நம்ம அது வந்து மூவ்மெண்ட் எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி மூளையில இருந்து இங்க வர்றதுக்கு பேரு ஸ்பைனல் கார்டு. ஓகேங்களா? அது வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு பேரு, இது மூலியமா தான் நம்ம உடம்புல எங்க வலி வந்தது, என்ன பிரச்சனைனாலும் இது வழியா தான் போய் மூளைக்கு போயிட்டு மூளையில இருந்து செல்ஸ் வழியா வரும். ஓகேங்களா? இதுக்கு நடுவுல இங்க இருக்கு பாருங்க, இது வந்து ஸ்பைனல் கார்டு. இது வந்து ஸ்பைனல் போன். ஒரு போன் 33 போனை வந்துட்டு மேல இருந்து கீழே வரைக்கும் 33 பேர்ஸ். ஓகேங்களா? இது ஃபுல்லா அடுக்கி வச்சிருப்பாங்க. இது வந்து சாக்ரல் போன். இது வரைக்கும் ஃபுல்லா காக்சிஸ் வரைக்கும் இது வரைக்கும் அடுக்கி வச்சிருப்பாங்க. இதுலதான் பெல்விஸ் போன் வந்து இணைஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பேக் பெயின் வர்றதுக்கு காரணமே இந்த லாஸ்ட்ல இருந்து வர நரம்பு இது வழியா வரும். ஓகேங்களா? இது வழியா வரும்போது இதுதான் சிட்டிங் போன் சொல்லுவாங்க. நம்ம கீழே உட்காருவோம் இல்லைங்களா, இதுதான் சிட்டிங் போன். இதுல உட்காரும் போது தான் நிறைய பேருக்கு வந்து பெயின் வந்து கால் வழியா வரும். மரத்து போறது, கால் வந்து ரொம்ப வலியா இருக்கிறது, பின்னாடி இழுக்கிற மாதிரி வலிக்கிறது, அதெல்லாம் வந்து இதுலதான் வரும். முதல்ல போனா எக்ஸ்ட்ரா நிறைய போயிடும். ஸோ இதான் மூளையில இருந்து வருது. இது வந்து ஸ்பைனல் கார்டு. ஓகேங்களா? இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இது பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம், பேக்ல இருக்கிறது அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம். ஓகேங்களா? இப்ப இதுல இருந்தே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படின்ட்டு வரும். அதாவது சென்சரி எல்லாம் வந்துட்டு பேக் சைட்ல வரும். அந்த ஒரு ஸ்பைனல் கார்டுக்குள்ளார ஃப்ரண்ட் பேக்னு ஒரு ரவுண்டா இருக்கும், பட்டர்ஃபிளை மாதிரி இருக்கும்.
சரி ஓகே, அதெல்லாம் வேண்டாம், நான் சிம்பிளா நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ வலி அப்படின்றது வர்றது என்னன்னா, அந்த ரிசப்டார்ஸ் மூலியமா தான் மேல போகும். மேல இருந்து பிரெயின் இங்க இருக்கு இல்லைங்களா? பிரெயின், இது ஃபுல்லா பிரெயின். பிரெயினோட 4 பார்ட்ஸ் இருக்கு. ஃப்ரான்டல், இந்த சைட்ல இருந்து கோடு போட்டீங்கன்னா, சென்டர்ல இருந்து கோடு போட்டீங்கன்னா, இங்க ஃப்ரண்ட்ல ஒரு போன் பிளஸ் உள்ளக்குள்ள மூளை இருக்கு. அதே மாதிரி இந்த சைட்ல 2 பக்கமும் ஒரு மூளை தனி, இந்த பக்கம் ஒன்று, ரைட் அண்ட் லெஃப்ட். ஓகேங்களா? அதே மாதிரி மேல் பக்கமா ஒரு மூளை, அதுக்கப்புறம் பேக் சைட்ல இருந்து ஒரு மூளை. இந்த மாதிரி ஒரு மூளை வந்துட்டு 4ஆ வந்து பிரிஞ்சிருக்கும். இந்த 4த்தையும் சென்ட்ரல்ல வந்து சென்ட்ரல் ஹெமிஸ்பியர் அப்படின்றது வந்து கனெக்ட் ஆயிருக்கும். இந்த எல்லாமே வந்து இப்ப நம்ம கண்ணை மூடிட்டு 2 கை ஒரே மாதிரி நம்ம ஆக்ஷன் பண்றோம் அப்படின்னா 2 போனும் உள்ள வந்து கனெக்ஷன் இருக்கும். இப்ப நம்ம தொடுறோம் இல்லைங்களா? தொடும்போது இங்க இருந்து ஒரு சிக்னல் போகும். இதுக்கு பேர் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் நியூரான் சொல்லுவாங்க. அதே அந்த பிரெயினுக்கு உள்ளார போயிட்டு, இப்ப நான் ஸ்பைனல் கார்டு சொன்னேன் இல்லைங்களா? இந்த ஸ்பைனல் கார்டு இதுல இருந்து இந்த மூளைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு செக்யூரிட்டி இருப்பாரு. அவருக்கு பேர் தான் தலாமஸ்ன்னு சொல்லுவாங்க. இவர் வந்து செகண்ட் ஆர்டர் நியூரான் போவாரு. இதுல இருந்து தேர்ட் ஆர்டர் நியூரான் மூளைக்கு போகும். மூளையில இருந்து வெளியில வரும். நம்ம பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே, பெயின்ல இருந்து எல்லாமே இதுக்குள்ளேயே போயிட்டு இதுக்குள்ளேயே வந்துடும். மேல சிக்னல்ஸே போகாது. ஃபர்ஸ்ட் ஆர்டர் நியூரான்லயே போயிட்டு இதுவே ஒரு சிக்னல் கொடுத்து இதுல இருந்தே வெளியில வந்துடும். அதனாலதான் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல ஒரு முள்ளு குத்துச்சுன்னா என்ன பண்றோம்? டக்குன்னு கால் எடுக்கிறோம் இல்லைங்களா? இதுக்கு இப்படிதான் வந்து ஒரு பெயின் வந்துட்டு மேல போகுது. இப்போ இப்போ பெயின்ல வந்து அந்த நரம்புல வந்து 2 விதமான நரம்பு இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மைலினேட்டட் ஷீத்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு அன்மைலினேட்டட் ஷீத்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு 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 கட் ஆயிடுச்சு, இமீடியட்டா வந்து போறது பாத்தீங்கன்னா டெல்டா ஃபைபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுவே டல் லேக் பெயின், ஒரு தடவை அடிபட்டுருச்சு, உடனே அடிபட்டுருச்சு, அதே மாதிரி பெயின் வந்து நம்மளுக்கு கடைசி வரைக்கும் இருக்காது. போக 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 கொஞ்ச நேரம் ஆக ஆக என்ன ஆகுனா அந்த பெயின் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஆனா அந்த பெயின் வந்து 3 நாள் 4 நாளைக்கு தொடர்ந்து இருக்கும். ஏன்னா அதுல அடிபட்டுருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் படும்போது ஒரு நரம்பு வந்து எடுத்துட்டு போகும். செகண்ட் டைம் தேர்ட் டைம் அந்த பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டல் லேக் பெயின் எடுத்துட்டு போறது வந்து சி ஃபைபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு கொழுப்பு வந்து ஒரு நரம்பு இருக்கும். ஓகேங்களா? ஒரு நரம்பு இருக்கு, நான் நீளமா ஒரு குச்சி மாதிரி ஒரு நரம்பு, இந்த மாதிரி நரம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. கோடிக்கணக்கான நரம்புகள் வந்து நம்ம உடம்புல இருக்கும். அந்த நரம்புல இதுல இருந்து இது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கொழுப்பு வந்து மூடி இருக்கும். கொழுப்பு வந்து மூடி இருக்கிறதுனால இந்த சிக்னல்ஸ் எப்படின்னா இப்படி ஜம்ப் ஆகி போகும், ஸ்பீடா போகும். அதுதான் வந்து டெல்டா ஃபைபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபைபர்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வலி வரும்போது இந்த டெல்டா ஃபைபர்ஸ் வழியா தான் போகும். இன்னொன்னு சி ஃபைபர்ஸ்ல வந்து அந்த போர்வை மாதிரி இருக்காது, வெறும் நரம்பு மட்டும்தான். ஸோ அந்த நரம்புக்குள்ள டிராவல் பண்ணி பொறுமையா போகும். அதுதான் வந்து டல் லேக் பெயின் சொல்லுவாங்க, சி ஃபைபர்ஸ். இப்போ ஒருத்தங்களுக்கு வலி வருது அப்படின்னா அந்த வலியை குறைக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த சி ஃபைபர்ஸ் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த சி ஃபைபர்ஸோட சிக்னல்ஸை கட் பண்ணணும்னா இந்த டெல்டா ஃபைபர்ஸை வந்து தூண்டி விடணும். நம்ம பெயின் கில்லர் சாப்பிட்றோம், இல்ல வேற ஏதாவது நம்ம ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா வலி வந்துச்சுன்னா சுக்கு இருக்கு பாத்தீங்களா, சுக்கு ஆயுர்வேதத்தெல்லாம் பாத்தீங்கன்னா சுக்கு போட்டு விடுவாங்க மேல. அப்ப அந்த சுக்கு போட்ட உடனே என்ன ஆகுனா அந்த சிக்னல்ஸ் வந்து ஃபாஸ்ட் ஃபைபர்ஸ் டெல்டா ஃபைபர்ஸ் ஆக்டிவேட் பண்ணிவிடும். சி ஃபைபர்ஸ் என்ன பண்ணும்னா கட் பண்ணி விட்டுரும். அப்போ நம்மளுக்கு பெயின் வந்து குறைஞ்சிரும். ஒரு சிலருக்கு ரொம்ப தலைவலிக்கும், அது ரொம்ப பயங்கரமான தலைவலிக்கும். அப்போ நீங்க கொஞ்சோண்டு ஒரு சுக்கு பவுடர்ல வெறும் தண்ணியில கலந்து இப்படி லைட்டா அப்படி போட்டு பாருங்க, ஒரு 2 நிமிஷத்துல வலி நின்றும். ஆனா ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா என்ன ஆகும்னா பயங்கரமா எரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது ஃபாஸ்ட் ஃபைபர்ஸ் வந்து நம்ம தூண்டி விட்டுறோம். அதே மாதிரி தான் நீங்க இந்த தைலம்லாம் போடுறீங்க பாத்தீங்களா, அது எல்லாமே வந்து கவுண்டர் இரிட்டேஷன் தான். இப்போ ஒரு ஃபைபர்ஸை நம்ம தூண்டி விடுறது மூலியமா ஆல்ரெடி இருக்கிற அந்த சி ஃபைபர்ஸை கட் பண்ணி விட்டுரும். அதே தான் இந்த ப்ராசஸும். ஸோ நம்ம மேல இருந்து கீழ இருந்து மேல போற அந்த ஃபைபர்ஸ் வந்து கட் பண்ணி விடுறது மூலியமா நம்மளுக்கு பெயின் வந்து குறையுது. இப்போ பெயின் வந்து எப்படி மேல போகுது அப்படின்றத பார்த்தோம் இல்லைங்களா? சரி, பெயின் வந்து எதனால வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்ப பெயின் வந்து நம்ம சரியா சாப்பிடலன்னா என்ன ஆகும்? பசிக்கும். பசிக்கும் போது அது ஒரு வலி தானே.
ரொம்ப பசிச்சதுன்னா என்ன ஆகும், மயக்கம் வந்து கீழே விழுகிற அளவுக்கு ஆயிடும். அப்போ அந்த பசியை தூண்டி விடுறது உண்டான அந்த வலியை உண்டு பண்றதும் நம்ம உடம்பு தான். வலி அப்படின்னாவே அது வந்து கெட்டதுன்னு நினைக்க கூடாது. வலி வந்து நம்ம உடம்புக்கு நல்லது இல்லையா? அது வந்து எப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி, அலாரம் மாதிரி. அது நம்மளுக்கு ஒரு இடத்துல வலி வருதுன்னா அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத நம்மளுக்கு உணர்த்துறது தான் வலி. அதனால வலி வர்றது எல்லாமே நல்லதுக்கு தானே தவிர கெட்டதுக்கு கிடையாது. இப்போ ஒருத்தவங்க ரொம்ப வயசாயிருச்சு, ஒரு 60 வயசு ஆயிடுச்சு, அப்போ அவங்களால நடக்க முடியல அப்படின்னா என்ன ஆச்சுன்னா அங்க உள்ள தேய்மானம் நடந்திருக்கு. தேய்மானம் நடந்ததுனால அதுக்கு மேல அதனால தாங்க முடியல வலி. சோ நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னால நடக்க முடியாது, அதனால நடக்கிறத குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்லு. இப்போ ஒருத்தர் கம்பெனிக்கு போயிட்டு இருக்காங்க, கம்பெனிக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு வேலையை திருப்பி திருப்பி செய்யறாங்க. அப்ப என்ன ஆகுன்னா, எந்த நின்னுட்டே செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கால்ல வந்து நரம்பு சுருட்டல் வரலாம், இல்லைன்னா அந்த நீ வந்து பெயின் வந்து அதிகமாகலாம். அது ஃபுல்லா அந்த நரம்பு வந்து தேஞ்சிருக்கும், அந்த உள்ள வந்து சவ்வு வந்து தேஞ்சிருக்கும். அப்ப தேய தேய என்ன ஆகும்னா நாளடைவுல அவருக்கு வந்து வலி வர ஆரம்பிச்சிடும். அது வந்து ஒரு சிக்னல், இதுக்கு மேல என்னால பண்ண முடியாது, நீ சும்மா நின்னுட்டே இருக்கிற, எனக்கு வலிக்குது, என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. இப்ப நெசவு நெய்யறவங்க இந்த மாதிரி கையை ஆட்டிட்டே இருப்பாங்க. சோ அவங்களுக்கு வந்து இந்த ஷோல்டர் பெயின் வந்து ஜாஸ்தியா வரும். அது ஏன் வருதுன்னா அது வந்து சிம்டம்ஸ் கொடுக்குது, ஏன்னா என்னால வலி தாங்க முடியல, என்ன விட்டுரு அப்படின்னு என்ன பண்ணுது, கத்துது, கதறுது, அழுகுது. ஆனா நம்ம அப்பதான் என்ன பண்றோம், வலி பெயின் கில்லர் போட்டுட்டு திருப்பி நம்ம என்ன பண்றோம், அதிகமான வேலை கொடுக்குறோம். பெயின் கில்லர் வந்து போட்டோம்னா நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது, அமைதியா ரெஸ்ட் எடுக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நம்ம பெயின் கில்லர் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணக்கூடாது. வலிங்கிறது நம்ம உடம்புல ஏதோ ஒரு அலாரம் கொடுக்கறதுக்கு தான் வலி. வலிங்கிறது ஒரு நோய் அல்ல, அது ஒரு சிம்டம். ஓகேங்களா? சோ நம்ம உடம்புல வந்து வலி வருது அப்படின்னா தயவு செஞ்சு அதை வந்து சரி பண்ணா, அப்போதைக்கு சரி பண்ணா போதுன்னு பார்க்க கூடாது. அது ஏன் வந்துச்சு, எதனால வந்துச்சு, இந்த வலி வருதுன்னா அப்ப அதுக்கு காரணம் என்னங்கறத நம்ம யோசிக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி யோசிச்சுட்டு அதுக்கு உண்டான சொல்யூஷனை அந்த வலியில இருந்து நம்ம வெளியில வரணுமே தவிர சும்மா ஒரு ஆயின்மெண்ட்டை போடுறதுனாலயோ அந்த இடத்துல ஒரு ஊசி போடுறதுனாலயோ வலி மாத்திரை சாப்பிட்றதுனாலயோ அது சரியாகாது. இப்போ ஸ்கூலுக்கு போற பசங்கலாம் பாத்தீங்கன்னா 2 பக்கம் பேக் ஃபுல்லா அப்படி போட்டு ஷோல்டர்ல அப்படியே இப்படி கீழே அப்படி குனிஞ்சுக்கிட்டு ஃபுல்லா அப்படியே டைட் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த பக்கம் எல்லாம் ஷோல்டர் எல்லாம் பெயின் வரும். அப்பனா என்னன்னா மாத்திரை சாப்பிட்டு திருப்பி அதே லோட கொடுக்க கூடாது, அந்த லோட வந்து குறைச்சிக்கணும் இல்லைங்களா? முக்கியமான புக்ஸ் மட்டும் எடுத்துட்டு போறது, இல்ல அவங்களுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி பட்டையா இருக்கிற மாதிரியான பெல்ட், பெருசா இருக்கிற மாதிரியான இது வாங்கிட்டு கொடுக்கறது, இல்ல கையில நீங்க கூட்டிட்டு போயிட்டு பேக் நீங்க லிஃப்ட் பண்ணி எடுத்துட்டு போறது, அந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் வந்து மாத்துனீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அது ரெடி ஆகும். ஓகேங்களா? வேற வந்து பாத்தீங்கன்னா அது ஏன் வந்தது, எதனால வருது, பெயின் வந்துங்கிறது ஒரு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இப்போ நம்ம அதை தாண்டி வெளியில இருந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, அதாவது ஒரு ஒரு ஏதாவது ஒண்ணு கத்தி வந்து பட்டுருது, நம்ம காய்கறி இருக்கும்போது கத்தி பட்டுருது, இல்ல யாராவது நம்மளை வெட்டிடுறாங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது பேர்ன் இன்ஜுரி ஆகுது, அப்ப வந்து வெளியில இருந்து வர ரிசப்டாஸ் இல்லைங்களா, அதாவது கட் ரிசப்டாஸ், அந்த இடத்துல எது ப்ரெஷரைஸ்ட் ஆகுதோ நாசி செப்டாஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். நம்ம உள்ள இருந்து வர்ற வலி வேற, வெளியில எக்ஸ்டர்னல் ப்ரெஷரால வர்ற வலி வேற. அப்போ அந்த மாதிரி வலி வரும்போது அந்த சிக்னல்ஸ் எடுத்துட்டு போறதும் இந்த நாசி செப்டாஸ் தான். ஓகேங்களா? பேர்ன் இன்ஜுரினா ஹீட் அண்ட் கோல்டு அண்ட் டெம்பரேச்சருக்கு ஒரு ரிசப்டாஸ் இருக்கு, அந்த ரிசப்டாஸ் வந்து அந்த சிக்னல்ஸ் எடுத்துட்டு போகும். அப்போ அது வந்து சரி பண்ணணும்னா அந்த கையை அசைக்காம அதுக்கு ஒரு மருந்து போட்டு பிளேட்லெட்ஸ் எல்லாம் வந்து அதை சரி பண்ணிடும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்பே சரி பண்ணிடும். அது ரெஸ்ட் கொடுத்தா மட்டுமே நம்மளுக்கு போதும். ஓகேங்களா? அதே மாதிரி கண்ணில் பாக்குறதுக்கு ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் அப்படின்ற ஒரு ரிசப்டாஸ் இருக்கு, அந்த ரிசப்டாஸ் இருந்தாதான் நம்மளால பார்க்க முடியும். சுவாசிக்கிறதுக்கு உள்ள இருக்கிற ரிசப்டாஸ் வந்து ஆக்டிவேட் ஆகணும், அப்பதான் நம்மளுக்கு அந்த ஸ்மெல் தெரியும் இல்லையா? டேஸ்ட் பட்ஸ் இருந்தாதான், அந்த ரிசப்டாஸ் இருந்தாதான் நம்மளால டேஸ்ட் உணர முடியும். அதுவும் ஒரு சிக்னல் தான், தொடர்றது மூலியமா ஒரு சிக்னல்ஸ் போகுது. காதுல வந்து காது கேட்கறதுக்கு அது உள்ள வந்து சிக்னல்ஸ் இருக்கும், அந்த சிக்னல்ஸ் மூலியமா தான் போகுது. ஓகேங்களா? நம்மளுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, இல்ல ஒரு பிபி அதிகமாகுது அப்படின்னாலும் எல்லாத்துக்குமே ரிசப்டாஸ் இருக்கு. மெயின் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து வர ஹார்மோன்ஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஒரு ரிசப்டாஸ் இருக்கும். அந்த ரிசப்டாஸோட எண்ணிக்கை வந்து அதிகமாகுதுன்னா உடனே அலாரம் கொடுக்கும் பிட்யூட்டரி கிளாண்டுக்கு, இந்த மாதிரி இது வந்து அதிகமாயிருச்சு. அதாவது டக்லஸ் கிளாண்ட், டக்டில் கிளாண்டுன்னு 2 இருக்கு, அதாவது நாளமுள்ள சுரப்பி, நாளமில்லா சுரப்பின்னு 2 இருக்கு. சோ இந்த சிக்னல்ஸ் எல்லாத்தையும்
கொண்டு போறதே வந்து இந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருக்கிற மற்ற சப்டிவிஷன்ஸ் தான். ஓகேங்களா, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஹார்மோன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பிட்யூட்டரி ஹார்மோன் தான். அதே மாதிரி நம்மளுக்கு அதிகமா நம்மளுக்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பெயின் வந்து வர்றது பாத்தீங்கன்னா ஒரு மசில்ஸ் வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்றோம், தொடர்ந்து நடந்துட்டே இருக்கோம், தொடர்ந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கோம். அந்த டைம்ல வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து உருவாகும் நம்ம உடம்புல. அதாவது எப்படின்னா ஒரு செல் வந்து யூட்டிலைசேஷன் நடக்கும்போது, ஆக்சிஜன் யூட்டிலைசேஷன் நடக்கும்போது ஆக்சிடேஷன் நடக்கும். ஓகேங்களா, அப்போ வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் மூலியமா நம்ம வெளியில இருந்து உள்ள கொடுக்கும்போது அது வந்து ரெடி ஆகும். ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னா இயற்கையான காய்கறிகள், இயற்கையா மருந்து போடாத பழ வகைகள், அன்னைக்கே பறிச்ச காய்கறிகள், 10 நாள் 20 நாள் ஃப்ரிட்ஜில் வச்ச காய்கறிகள் கிடையாது. அதுல கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கும், ஆக்சிடேஷனே அதுல நடக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற உணவு வகைகளை சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த பெயின் ரிசப்டார்ஸ் எல்லாமே குறையும். அதே மாதிரி சப்ஸ்டன்ஸ் பி அப்படின்றதெல்லாம் நம்ம உடம்புல ஒரு அடிபட்டது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு இன்ஃப்ளமேஷன் நடக்கும். அந்த இன்ஃப்ளமேஷன் நடக்கும்போது சப்ஸ்டன்ஸ் பி அப்படின்ற ஹார்மோன் அந்த இடத்துல அதிகமாகும். அப்போ அந்த ஹார்மோன் எல்லாம் ரெடி ஆகணும். அதே மாதிரி நம்ம தூங்குறதுக்கு மெலட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகும். ஸோ நம்மளுக்கு எல்லாமே வந்து ஒரு ஹார்மோன், ஒரு ரிசப்டார்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஒரு கூட்டுக்குள்ள அழகா அதனோட வேலையை செஞ்சுட்டு இருக்கு. நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம சரியா தூங்கல அப்படின்னா மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் வந்து நம்மளுக்கு தப்பா செக்ரேட் ஆகும். ஸோ நம்மளுக்கு கரெக்டா செக்ரேட் ஆகல, இந்த வெளிச்சத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மெலட்டோனின் சுரக்கவே சுரக்காது, இருட்டுல மட்டும்தான் மெலட்டோனின் சுரக்கும். ஸோ நம்ம கரெக்டா ஒரு 8-9 மணிக்குள்ள சாப்பிட்டுட்டு படுத்துடணும். தயவு செஞ்சு 8 மணிக்கு மேல சாப்பாடு சாப்பாடு சாப்பிடாதீங்க. ஏன்னா அது வந்து லிவரை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணும். ஸோ அதை டைஜஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா தயவு செஞ்ச மெலட்டோனின் பிக்மெண்ட் எல்லாமே வந்து செக்ரீட் ஆனாதான் தூக்கம் வரும். தூக்கம் வந்தாதான் லிவர் வந்து செயல்படும். ஸோ தயவு செஞ்சு நைட்டு வந்து ரொம்ப கண்ணு முழிச்சு எந்த வேலையும் செய்யாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா படுக்க ட்ரை பண்ணுங்க. காலையில எந்திரிச்சிங்கன்னா அந்த வெயில் படும்போது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகும். ஓகேங்களா, அதே மாதிரி தூங்கும்போது நல்லா தூக்கணும். அப்போ மெலட்டோனின் செக்ரீட் ஆகும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவி பண்ணும்போது ஆக்சிடோசின் செக்ரீட் ஆகும். உதவி பண்றது, காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறது, ஒரு குழந்தைய தூக்கி கொஞ்சறது, ஒரு லவ் பண்றது, இதெல்லாம் பண்ணும்போது ஆக்சிடோசின் அப்படின்ற ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகும். ஓகேங்களா, அதே மாதிரி பிரெயின்ல நம்ம வந்து தியானம் பண்ணும்போது, மற்ற நம்ம சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணும்போது ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து சுரக்கும். டோபமைன் ஹார்மோன் வந்து கரெக்டா சுரக்கணும். ரொம்ப அதிகமா சுரந்துச்சுனாலும் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் வரும். ஹலோ பிருந்தாமா, கட் ஆயிடுச்சுமா, இருக்கீங்களா? ஓகே, நெட்வொர்க் இஷ்யூ போல, பாத்துக்கோங்க மேம். இப்ப கேக்குதுங்களா? ஓகேங்க மேம், இப்போ ஓகேங்க மேம். ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் போலங்க மேம், பேசுங்க. ஓகே, இப்ப இந்த இதெல்லாம் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்றது மூலியமா நம்மளுக்கு வந்து பெயின் குறையும். தூங்குறது மூலியமா நம்மளுக்கு உடம்புல வந்து எல்லாமே ஆரோக்கியமா இருக்கும். கரெக்டான மூச்சு காத்து சுவாசிக்கும் போது ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடம்புல வந்துட்டு அதிகமாகும். அதே மாதிரி கரெக்டா நம்ம வேலை செய்யணும். சும்மா படுத்துட்டே இருந்தாலும் ரத்த ஓட்டம் போகாது. ரத்த ஓட்டம் போய் அடைச்சிருச்சுனாலும் நம்மளுக்கு பிரச்சனை. ஓகேங்களா, அதே மாதிரிதான் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். கரெக்டா நம்ம தண்ணி குடிக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சாதான் நம்ம உடம்புல இருக்கிற ரத்த செல்கள்லாம் ஆக்டிவேஷன்ல இருக்கும். எல்லாமே அதனோட வேலையை செய்யும். ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஒழுங்கா வேலை செய்யும். பேன்க்ரியாஸ்ல இருந்து ஸ்பிளீன்ல இருந்து எல்லாமே நம்மளுக்கு வேலை செய்யணும். நான் தண்ணிலாம் நல்லா குடிக்கணும். இது எல்லாமே இந்த 5ஐயும் கரெக்டா நம்ம பார்த்துக்கிட்டோம்னா உடம்புல எந்த வியாதி வராம இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு பெயின் வந்துருச்சு, அதுக்கப்புறம் இப்போ எப்படிலாம் பெயின் வருது, என்னென்னலாம் பண்ணலாம்னு சொன்னேன். இப்போ சப்போஸ் ஒரு பெயின் வந்துருச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது அலோபதி டேப்லெட்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஒரு சிலர் வந்து பெயின்கள் வந்து நம்ம டேப்லெட்லாம் எடுக்க வேண்டாம், அப்படியே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அடிப்படுது, ஏதாவது ரத்த கசிவு வருது, ஏதாவது பட்டுருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஐஸ் வைக்கணும். ஓகேங்களா, ஐஸ் பக்கத்துல எங்க இருக்கோ, இல்ல அட்லீஸ்ட் ஒரு பேர்ன் இன்ஜுரி ஆகுது அப்படின்னா தண்ணியில வைக்கலாம். தண்ணியில எடுத்துட்டு போய் டக்குன்னு நம்ம காட்டணும் அப்படின்னா பேர்னுக்கு மட்டும் தண்ணியில காட்டணும். அதே மாதிரி
ஏதாவது கட் ஆயிருச்சு, இப்ப கையில எல்லாம் ஏதாவது கட் ஆயிருச்சு அப்படின்னா ஹார்ட் இருக்கு இல்லைங்களா, ஹார்ட்டுக்கு மேல ஹைட்டா தூக்கணும். இப்ப இந்த இடத்துல அடிபட்டிருக்கு அப்படின்னா நம்ம தலைக்கு மேல கையை தூக்கணும்னா அந்த இடத்துல பிளட் வராது. கால்லயே அடிபட்டாலும் நம்ம படுத்துட்டு காலை மட்டும் மேல தூக்கிட்டா கூட அந்த இடத்துல பிளட் வந்து போகாது. எதுவுமே ஹார்ட்டுக்கு மேல போகுது, தரைக்கு கீழே படுத்துட்டு எந்த பார்ட்ல வந்து அடிபட்டிருக்கோ அதை மட்டும் மேல தூக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல பெயின், அதாவது ரத்த கசி வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆயிடும், நின்றும். ஓகேங்களா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கையிலயோ கால்லயோ ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா பி பி ஃபார் ப்ரெஷர். அந்த இடம் மேலும் வீங்காம இருக்கிறதுக்காக அந்த கிரப் பேண்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிரப் பேண்டேஜ் வந்து சுத்துவாங்க. அதான் ப்ரெஷர், பிரைஸ். ஓகேவா, PRICE, சாரி, ப்ரெஷர். பி ஃபார் ப்ரிவென்ஷன். அதாவது மேலும் இப்ப நம்ம அடிபட்டுருச்சு அப்படின்னா நம்ம மேல தூக்கி பிடிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ப்ரிவென்ஷன். மறுபடியும் அது மேலும் இன்ஜுரி ஆகாம பாத்துக்கிறது, ப்ரிவென்ஷன். ஓகேங்களா. ஆர் ஃபார் ரைஸ். அதாவது அந்த இடத்துல வந்து இப்ப நம்ம ஒரு இடத்துல காலை கீழே வச்சிருக்கோம் அப்படின்னா ரொம்ப வீக் அதிகமாகும், அதனால கொஞ்சம் ஏதாவது ஹைட்ல தூக்கி வச்சிருக்கணும். ஓகேங்களா. ஐ ஃபார் ஐஸ். அந்த இடத்துல எங்க அடிபட்டிருக்கோ அங்க ஐஸ் கொடுத்தோம்னா பெயின் வந்து குறையும். சி ஃபார் கம்ப்ரெஷன். கம்ப்ரெஷன்றப்போ எந்த இடத்துல உங்களுக்கு அந்த இடம் பல்ஜ் ஆகுதோ அங்க நம்ம ஒரு கிரப் பேண்டேஜ் போட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், மேலும் வந்து வீங்காம இருக்கிறதுக்கு நம்ம பார்த்துக்கலாம். இ ஃபார் எலிவேஷன், அதுதான் தூக்கி பிடிக்கிறது. ஓகேங்களா. இதுதான் ப்ரைஸ் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு கொடுக்கறது அந்த சிக்னல்ஸ், அதாவது டிப்ஸ். ஓகேங்களா. இப்போ ஒரு அடிப்படுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பக்கத்துல என்ன இருக்குன்னா நம்மளுக்கு ஐஸ் வந்து வச்சுட்டு உடனே ஒரு ஹாஸ்பிட்டல் போறதோ இல்ல பக்கத்துல எங்க இருக்கோ அந்த மாதிரி பாத்துக்கலாம். சரி, ஓகே, நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் போற அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஆயில் இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஒரு கவுண்டர் இரிட்டேஷன் மாதிரி, இப்போ ஒரு பெயின் பாம் கில் அந்த மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது தைலம் அந்த மாதிரி போட்டுட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா கீழ்ப்பக்கமா மசாஜ் பண்ணுவாங்க, ஆனா ஹார்ட் எங்க இருக்கோ அதுக்கிட்ட நம்ம மசாஜ் பண்ணணும். அதாவது இப்படி மேல் பக்கமா, இப்படி மேல் பக்கமா வந்து நம்ம வந்து மசாஜ் பண்ணணும். அது லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடம்புல வந்து ஆர்ட்ரி அப்படின்னா நல்ல ரத்தம் போறது, வெயின்ஸ் அப்படின்னா டீஆக்சினேட்டட் பிளட் எடுத்துட்டு வர்றது, இது ஆக்சினேட்டட் பிளட். இன்னொன்னு இது வந்து பாத்தீங்கன்னா டீஆக்சினேட்டட் பிளட் வந்து எடுத்துட்டு வரும். இன்னொன்னு வந்து லிம்ஃப் நோட் பாத்தீங்கன்னா இந்த இன்டர் செல்லுலார் ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, ரெண்டு செல்லுக்கு நடுவுல கீழே, அதாவது கீழே ஸ்பில் ஆகுறது சிந்தறதெல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்கு லிம்ஃப் நோட், லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மளுக்கு அது உள்ள சிந்தறது எல்லாமே லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் வழியா வெளியில போயிடும். இப்ப நம்மளுக்கு ஏதாவது ஒரு அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நெறி கட்டுதுன்னு சொல்றாங்க இல்லையா, ஒரு சிலருக்கு இந்த இடத்துல இங்க காதுக்கு பின்னாடி வந்து நெறி கட்டும். அந்த காதுக்கு பின்னாடி நெறி கட்டுது அப்படின்னா அந்த லிம்ஃபாட்டிக் நோட் வந்து இங்க வந்து இருக்கும். அதாவது அழுக்கெல்லாம் வந்து அந்த சளி பிடிச்சிருக்கும், இல்ல தண்ணியில ஆடி இருக்கும், அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நெறி கட்டிடும். அப்போ அந்த நெறி கட்டும் போது உங்களுக்கு இங்க ஒரு ஃபேஸே கோணை ஆகுது பாத்தீங்களா, அந்த மாதிரி ஃபேஸ் கோணை ஆகுற அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சைடே இழுத்துக்கும், கண்ணு வந்து மூட முடியாது, மூக்கு வந்து இந்த பக்கம் இது பண்ணவே முடியாது, அப்புறம் இந்த ஐப்ரோஸ் எல்லாம் தூக்க முடியாது, சிரிக்க முடியாது, வாய் வந்து இப்படி போயிடும், கோணையா போயிடும். இந்த இடத்துல மசில்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து லூஸ் ஆயிடும். அப்போ அந்த நரம்பு வந்து ஃபேஷியல் நர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஃபேஷியல் நர்வ் வந்து கம்ப்ரெஷன் ஆயிடும். அப்போ நம்ம எந்த வேலையுமே இந்த ஃபேஸே வந்து ஆஃப், வந்து ஜனகராஜுக்கு இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஜனகராஜுக்கு இருக்கிற மாதிரி ஃபேஸே வந்து ஆஃப் ஆயிடும். அதுக்கப்புறமா பிசியோ ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா அது ரெடி ஆகும். அந்த மாதிரி பண்ணலாம். அப்போ அந்த லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் மூலியமா அந்த இடத்துல வந்து கட்டி ஆயிரும். அப்போ அந்த அழுக்கெல்லாம் வந்து அந்த இடத்துல தான் சேரும். அப்போ உங்களுக்கு அந்த வலி வந்துடும். எந்த இடத்துல அடிபட்டாலும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ், அதாவது அக்கல்ல இருக்கும், அதே மாதிரி கையில இருக்கும், கால்ல இருக்கும், தொடையில இருக்கும், ஒரு சிலருக்கு தொடையில அப்படியே கல்லு மாதிரி ஆயிடும். அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அதுக்கு வந்து லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் மூலியமா வர அந்த லிம்ஃபாட்டிக் நோடு இருக்கிறதுனாலதான் அந்த ப்ராப்ளம் வரும். கேன்சர்லாம் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அந்த லிம்ஃபாட்டிக் நோடை தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஒரு சிலருக்குலாம் இங்கெல்லாம் நான் பார்த்துக்கேன், இந்த இடத்துல நோடெல்லாம் இருக்கும், இந்த இடத்துல லிம்ஃபாட்டிக் நோட்ஸ் வந்து கேன்சர் வருது அப்படின்னா அந்த இடத்துல குண்டு குண்டாயிடும். அதை வச்சு நம்ம சொல்ல அவங்களுக்கு கேன்சர் இருக்குன்ற அளவுக்கு அது பெரிய ஒரு இது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பெயின் வந்து எப்படி நம்ம இது பண்றது அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ 5 இது பார்த்தோம் இல்லைங்களா,
P ஃபார் ப்ரிவென்ஷன், R ஃபார் ரைஸ், I ஃபார் ஐஸ் பேக் வைக்கிறது, ஐஸ் கொடுக்கறது, R ஃபார் ரைஸ், E ஃபார் C ஃபார் கம்ப்ரெஷன், E ஃபார் எலிவேஷன். அந்த மாதிரி நம்ம 5 இதை நம்ம ஃபர்ஸ்ட் இதா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஹைட்டா வச்சு இது பண்றது, அப்புறம் லிம்ஃபாடிக் டோன்ல லைட்டா வச்சு அதை லைட்டா ப்ரெஸ் பண்றது, லிம்ஃபாடிக் ட்ரைனேஜ் பண்றது. நம்ம மசாஜ் பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல ஆயில் போட்டு மசாஜ் பண்ணும்போது மேல் பக்கமா நீவர் பண்ணும்போது அந்த லிம்ஃபாடிக் ட்ரைனேஜ்ல இருக்கிற இதெல்லாமே ட்ரைனேஜ் ஆகும். ஓகேங்களா, மசாஜ் பண்றது. அதுக்கப்புறம் ஒன்னொன்னா பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு பெயின் வந்து சரியாகணும் அப்படின்றவங்களுக்கு. மெயின் வந்து என்னன்னா, நம்மளுக்கு ஆயில் வந்து நம்ம உடம்புல வந்து ஒரு ஜாயிண்ட்ல வந்துட்டு சைனோல் ஃப்ளூயிட் இருக்கும். அந்த சைனோல் ஃப்ளூயிட் குறையுது அப்படின்னா மட்டும்தான் அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பெயின் வரும். அந்த சைனோல் ஃப்ளூயிடுங்கிறது வந்து அதுக்கு நியூட்ரிஷன் கொடுக்கறதுனால தான் அந்த பெயின் வந்து குறையும். ஸோ நீங்க நியூட்ரிஷன் இல்லை அப்படின்னா 2 எலும்புக்கும் நடுவுல ஜாயிண்ட் அந்த ரேஞ்ச் வந்து குறைஞ்சு அந்த உள்ள இருக்கிற அந்த எப்படி சொல்றது, அந்த லிகமெண்ட்ஸ் அந்த இதெல்லாமே வந்து சவ்வெல்லாம் வந்து தேய ஆரம்பிச்சிடும். அந்த முட்டி இருக்கு பாத்தீங்களா, இந்த முட்டி வந்து அந்த சவ்வெல்லாம் தேஞ்சிருச்சுன்னா இப்படி இது கொஞ்சம் கேப் இருக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவுல. அந்த கேப் வந்து குறைஞ்சிரும். இப்படி இருக்க வேண்டிய முட்டி என்ன ஆகும்னா இது மேல ஒட்டிக்கும். ஒட்டும் போது நம்ம முட்டியை இப்படி மடக்கி நேரம் நீட்டும் போது என்ன ஆகும்னா 2 போன்ஸ் வந்து தேய ஆரம்பிச்சு இதுக்கு மேல வந்து இங்க எல்லாமே அந்த போன்ஸ் எல்லாமே இதுவாயிடும். அப்போ உங்களுக்கு அந்த பெயின் வர்றதுக்கு காரணமே இந்த போன்ஸ் வந்து அந்த நடுவுல இருக்கிற அந்த சவ்வு வந்து தேஞ்சு ஒன்னோட ஒண்ணு உரசறதுனாலதான் முட்டி வலி எல்லாம் வருது. ஸோ இந்த முட்டி வலி வந்துருச்சுன்னா இந்த மாதிரி நடக்க முடியாது. இங்க எல்லாம் சுத்தி எல்லாமே வீங்க ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்கு நடக்கவே முடியாது, அந்த அளவுக்கு பெயின் ஆயிடும். அதே மாதிரி கால்சியம் நம்ம உடம்புல இல்ல, அந்த எண்ணெய் பிஸ்கு இல்லைனாலும் நம்மளுக்கு பிரச்சனை வரும். அதே மாதிரி கால்சியம் நம்ம உடம்புல இல்லை அப்படின்னாலும் நம்மளுக்கு அந்த சத்து குறைபாடு, அயன் இல்லைனாலும் பிரச்சனை, கால்சியம் இல்லைனாலும் பிரச்சனை, பாஸ்பரஸ் இல்லைனாலும் பிரச்சனை. நம்ம உடம்புல எல்லா விட்டமின் ஏ இல்லைன்னா கண்ணு பார்வையில இருக்கிறத பிரச்சனை வரும். விட்டமின் பி இல்லைன்னா நம்ம உடம்புல ஒரு வியாதியா ஒன்னொன்னா ஒரு விட்டமின்ஸ் குறைய விட்டமின் டெஃபிஷியன்சில என்னென்னலாம் பிரச்சனை வருமோ அதெல்லாம் வரும். ஸோ நம்மளுக்கு விட்டமின்ஸும் நம்மளுக்கு உடம்புக்கு தேவை. இது இருந்தாதான் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. ஸோ நம்மளுக்கு இந்த பஞ்சபூத எனர்ஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. இப்போ இந்த ஆக்சிடேஷன் அப்படின்றதும் நம்மளுக்கு வந்துட்டு காத்து மூலியமா கிடைக்கிறது. தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணி தான் வந்து ரத்தத்தை வந்து கிளீன் பண்றது. சாப்பாடு என்னென்ன உணவு முறைகள் நம்மளுக்கு குறையுதோ அப்பப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து அதிகமா பிரச்சனை வரும். காத்து நம்ம சுவாசிக்கலனாலும் வரும். வேலை செய்யாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தாலும் நம்மளுக்கு வலி வரும். ஸோ நம்ம ஆரோக்கியமா எந்த அளவுக்கு நம்மளால இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் இந்த பெயின்ல இருந்து நம்மளால வெளியில வர முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெயின் வந்து நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையும் வெளியில போகணும். அந்த கழிவு வெளியில போகல அப்படின்னாலே நம்மளுக்கு பெயின் தான். இப்ப நம்ம 2 நாளைக்கு லெட்டின் போகலன்னா என்ன ஆகும், 1 வாரம் லெட்டின் போகலன்னா என்ன ஆகும், 1 நாள் பாத்ரூம் போகாம இருந்தா என்ன ஆகும் இல்லையா, கண்ணுல தண்ணியே இல்லைன்னா என்ன ஆகும், மூக்குல அந்த சளியே இல்லைன்னா என்ன ஆகும் இல்லையா. அந்த மாதிரி நம்ம உடம்புல வந்து அந்த கழிவுகள் வந்து வெளியில போகணும். அந்த கழிவுகள் நம்ம உடம்புல இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு உடம்புல வந்து வியாதிகள் வரும், வலி வரும். வெளியில வர்ற வலியை தாண்டி உள்ள இருக்கிறதும் நம்மளுக்கு வந்து வலி வரும். இப்போ அப்பண்டிக்ஸ் நம்ம சரியா லெட்டின் போகல அப்படின்னா அப்பண்டிக்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பைல்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஃபிஸ்டுலா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நம்ம உடம்புல கழிவுகள் எல்லாத்தையும் வெளியில போகணும். இப்போ யூரின் சரியா நம்ம காலையில எந்திரிச்சு போறோம், அதோட நம்ம வெளியில போறோம் எங்கேயுமே போகல அப்படின்னா நம்மளுக்கு யூரினரி இன்கான்டினன்ஸ் வந்துடும். ரொம்ப அந்த பேக் வந்து எலாஸ்டிக் வந்து ரொம்ப பெருசாக அதனோட கெப்பாசிட்டி வந்து பெருசாயிடும், நம்மளுக்கு இது பண்ண முடியாது. ஓகேங்களா. அந்த மாதிரி நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கு. கேக்குதுங்களா? நம்மளுக்கு இந்த மாதிரி ஹோம் ரெமடிஸ் மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெயின், முட்டி வலி, முதுகு வலி அதெல்லாம் வராம இருக்கணும்னா மெயின் வந்து கால்சியம் வந்து அதிகமா இருக்கணும். நான் மெயினா சொல்ற பேஷண்ட்டுக்கு நான் சொல்ற முதல் விஷயம் என்னன்னா, சாப்பாட்டை கரெக்டா அளவு முறையில சாப்பிடணும். மெயினா அவங்களுக்கு வலி வருது, முட்டி வலி, முதுகு வலி வருது அப்படின்னாவே நான் மெயினா சாப்பிட சொல்றது பழ வகைகள்ல பாத்தீங்கன்னா மாதுளம்பழம் சாப்பிட சொல்வேன். வாரத்துக்கு 1 வாரம் ஃபுல்லா தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு மாதுளம்பழம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உளுந்து கஞ்சி இருக்கு இல்லைங்களா, உளுந்து கஞ்சி 1 கிலோ, அந்த அந்த தவிடு மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த அந்த பொட்டுன்னு சொல்லுவாங்கல்ல பிளாக் கலர்ல, அந்த மாதிரி அந்த தவிடு உளுந்தோடவே வந்து
1 கிலோ வாங்கி அரைச்சு அதை நல்லா வறுத்து அரைச்சு அதுக்கப்புறம் அதுலயே ஒரு 1/4 கிலோ பச்சரிசி இல்லை புழுங்கல் அரிசி போட்டு அரைச்சு அது டெய்லியும் ஒரு டம்ளர் கஞ்சி காய்ச்சி குடிக்க சொல்லுவேன். நானே இப்ப நிறைய பேஷண்ட் பாக்குறேன்னா எனக்கே முதுகு வலி வரும், எனக்கே உடம்பு சரியில்லாம போற அளவுக்கு ஒரு மாதிரி ஆகும். இப்ப நானே வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் வந்து அந்த உளுந்தங்கஞ்சி நான் டெய்லியும் ரெகுலரா நான் சாப்பிட்டுட்டு வரேன். அதே மாதிரி பெரண்டை சட்னி வந்து வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் நீங்க கண்டிப்பா சேர்த்துக்கணும். அதே மாதிரி முருங்கை இருக்கு இல்லைங்களா, முருங்கை கீரை, முருங்கை இலங்க, முருங்கை பூ, அந்த மாதிரி முருங்கை இலை எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சத்து தான். அதிகமா அந்த முருங்கை எண்ணெய், முருங்கை ஆயில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அதெல்லாமே சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இஞ்சி எல்லாம் பாத்தீங்கன்னா உடம்புல வந்து அந்த ஹீட். ஹலோ பிருந்தாமா. ஹலோ பிருந்தாமா. ஒரே நிமிஷம். சங்கீதா என்னம்மா ஆச்சியா உன் விஜய் இதோ வந்துட்டாங்க. இதோ வந்துட்டாங்க. எந்தாய் வருது. கால் வந்துருச்சுங்களாமா? கால் வந்துட்டு பேஷண்ட் ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே அதான் அந்த மாதிரி மெயின் வந்து உளுந்து கஞ்சி, பெரண்டை சட்னி அதிகமா எடுத்துக்க சொல்லுவேன் மெயினா உடம்புல இது பண்றதுக்கு. அதே மாதிரி அல்சர் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா விட்டமின் பி சத்து குறையறதுனாலதான் அந்த மாதிரி வர்றது. ஸோ இந்த சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவாங்களே, மண்தக்காளி கீரை, அது சாப்பிட்டோம்னா அல்சர்லாம் வந்து கொஞ்சம் குறையும். நிறைய இருக்கு, வேஸ்டா இருக்கு, இதுதான் அதுதான்றதே இல்லை. இப்ப நம்மளுக்கு ஒரு பெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அனாட்டமி ஆஃப் பெயின் அந்த எப்படி வருது, பிசியாலஜி ஆஃப் பெயின் எப்படி பிசியாலஜி ஆஃப் பெயின் அது எந்த மாதிரி சிக்னல்ஸ் மேல போகுது, எந்த மாதிரி வருது, பிரெயின்ல வந்து எந்த இடத்துல இருக்கு. இன்னொன்னு பிரெயின் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தலைக்குள்ளார இந்த சென்டரா ஒரு இடத்துல இருக்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த வாலண்டரி மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்படியே பேக் சைடு லைட் அப்படி பாத்தீங்கன்னா சென்சரி மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், சென்சரியோட அந்த சிக்னல்ஸ் எல்லாம் வரும். பின்பக்கம் பாத்தீங்கன்னா கண்ணுக்கு வர நரம்புகள்லாம் இருக்கும் முன்னாடி. அந்த மாதிரி ஒன்னும் பக்கத்துல அதாவது ஒரு பெரிய ஒரு டவல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு டவல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டவல்ல குட்டி குட்டியா இருக்கு பாத்தீங்களா, அந்த குட்டி குட்டியா அந்த இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய இருக்கும். அந்த டவலை இப்படி விரிச்சு வைக்காம இப்படி மடிச்சு வச்சா எப்படி இருக்கும், இந்த மாதிரி மடிச்சு இப்படி இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி மடிச்சு வைக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரிதான் நம்மளோட மூளை இருக்கும். பிரிச்சு வச்சா ஃபுல் அண்ட் ஃபுல் அதுல வந்துட்டு ஒரு பிரெயினோட வேலை என்னன்றது இருக்கும். அது அப்படியே நம்ம தலையில எப்படி இருக்குன்னா இப்படி சுருண்டு இப்படி மடிச்சு ஃபுல்லா நம்ம பிரெயின் வந்து இருக்கு. அப்போ ஒரு சிக்னல்ஸும் வரும்போது இந்த இடத்துல இருக்குன்னா இது வந்து கைக்கு, இங்க இருந்து வர்ற நரம்பு காலுக்கு, இங்க இருந்து வர்றது பேசுறதுக்கு, இங்க இருந்து வர்றது நம்ம பாக்குறதுக்கு, இங்க இருந்து வர்றது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டேஸ்ட்டுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்குன்ட்டு நம்ம உடம்புல இந்த மாதிரி தலையில இருந்து வர்ற சிக்னல்ஸ் எல்லாமே பயங்கரமான ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதை நம்ம யோசிக்க கூட முடியாது. நம்ம யூஸ் பண்ற அந்த பிரெயினோட அளவு பாத்தீங்கன்னா வெறும் 0.5% தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மிச்சம் 99.95 வந்துட்டு நம்ம யூஸ் பண்றதே இல்லை. நம்ம எப்படி சொல்றது, எடிசன் இருக்கார் பாத்தீங்களா, அவரே பார்த்தா ஒரு 14 to 15% தான் அவர் மூளை யூஸ் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாம் சுத்தம் அந்த மூளையை நம்ம யூஸ் பண்றதே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு நம்ம பிரெயின்ல இருந்து எக்கச்சக்கமா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே நடக்கும். ஸோ நம்ம நினைக்கிற நினைவுகள், நம்மளோட எண்ணங்கள் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னா எல்லாமே நடக்கும். அதே மாதிரி இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம மெயினா வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கணும். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, ஆக்சிடோசின், ஒருத்தவங்களை உண்மையான பாசம் வைக்கிறது. இப்போ கோவப்படுறோம் அப்படின்னா நம்மளதான் அது வந்து பாதிக்கும். ஸோ நம்ம உடம்புல நம்ம கோவம் வருது அப்படின்னா நம்ம தான் மூஞ்சி சுருங்கி போயிடும், நம்ம உடம்புல வந்துட்டு எந்த ஹார்மோனும் வேலை செய்யாது, அப்படியே நம்ம கோவம் வரும், அப்படியே உட்காந்துருப்போம், சுருண்டு உட்காந்துருப்போம், அழுவோம். எல்லா ஆக்டிவிட்டிஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹார்மோனல் லெவல் தான் நம்மளை வந்து நடைமுறைப்படுத்தும். ஸோ நம்ம ஹார்மோன் வந்து என்னைக்குமே எப்பவுமே நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியா நம்ம சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ணணும். ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம உணவு வகைகளை நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி பசி எடுத்தாதான் சாப்பிடணும், தண்ணி தாகம் எடுக்கும்போது தான் தண்ணி குடிக்கணும்.
சாப்பிடும்போது தண்ணி குடிக்கணும். நிறைய இருக்கு. எப்படி இதெல்லாம் சொல்றதுன்னே எனக்கே தெரியல. தனித்தனியா அதுக்குன்னு தனித்தனியா கிளாஸ் வேணும். ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க கிளினிக்ல வந்து பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வாழை இலை குளியல் கொடுக்குறோம். நம்மளோட உடம்புல வந்து டீடாக்சிபிகேஷன் நடக்கிறதுக்காக. அதே மாதிரி மண் தெரப்பி, மண் குளியல்னு சொல்றோம் இல்லைங்களா? மண் குளியல் கொடுக்கும்போது உடம்புல இருக்கிற அந்த ஏதாவது நம்மளுக்கு வீக்னஸ் இருக்கு, நம்மளுக்கு ஏதாவது நம்ம மண்ணில் இருந்து தான் எல்லா சத்தும் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ மண் குளியல் பண்ணும்போது நம்ம உடம்புல என்னென்ன நம்மளுக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ் எது தேவையோ அந்த மண்ணுல இருந்தே நம்மளுக்கு வந்து எடுத்துக்கும். மண்ணுனா சும்மா கீழே கிடக்கிற மண் எல்லாம் எடுத்து போடுறது இல்ல, அதுக்குன்னு ப்ராசஸ்டு மண் எல்லாமே இருக்கு, அதுதான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஆயில் பாத் எடுக்கிறோம். நம்ம உடம்புல வந்து வாரத்துக்கு ஒரு நாள் நல்லெண்ணெய் போட்டு குளிக்கணும். நம்ம நல்லெண்ணெயே போட்டு குளிக்கிறது இல்லை. ஸோ ஆயில் போட்டு ஆயில் பாத் எடுக்கிறது. அப்புறம் மூலிகை குளியல்னு சொல்லுவாங்க. எல்லாம் இலை, அந்த முக்கியமான அந்த இலை தலைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் போட்டு ஆயில் பாத் எடுக்கிறது. அந்த மாதிரி நிறைய விதமான இதெல்லாம் இருக்கு. ஸ்டீம் பாத் இருக்கு. உடம்புல எவ்வளோ அந்த அழுக்கெல்லாம் வெளியில வர்றதுக்கு ஸ்டீம் பாத் இருக்கு. அதே மாதிரி அக்குபஞ்சர் எந்த இடத்துல வலி வருது அப்படின்னா மெயின் வந்து பாத்தீங்கன்னா LI4ன்னு சொல்லுவாங்க. இந்த 2 விரல் இருக்கு இல்லைங்களா? இந்த 2 விரலுக்கு நடுவுல இந்த இடத்துல நல்லா அழுத்து பிடிச்சி நல்லா அழுத்தணும். வலிக்கிற மாதிரி அழுத்தணும். வலிக்கிற மாதிரி அழுத்தினீங்கன்னா அப்பர் பாடி ஃபுல்லா வந்து உங்களுக்கு பெயின் வந்து ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி காலில் வந்து அந்த கட்டை விரலும் இந்த விரலும் சேர்ற இடம், அதாவது கட்டை விரல் இல்லை, இந்த 2 விரல் காலில் சொல்றேன், கால் இந்த 2 விரல் சேர்ற இடத்துக்கு கீழே இந்த இடத்துல வந்து அழுத்துனீங்கன்னா லோவர் பாடி பெயின்ஸ் எல்லாமே குறையும். இந்த 2 தான் வந்து பெயினுக்கு வந்து முக்கியமான பாயிண்ட். அப்பர் பாடி பெயினுக்கு வந்து இந்த இடத்துல LI4, லோவர் பாடிக்கு வந்துட்டு 2 காலுக்கு நடுவுல வந்துட்டு இந்த இடத்துல இருக்கும். ST44ன்னு சொல்லுவாங்க. அந்த காலில் ST44 நீங்க நெட்ல போட்டு பாத்தீங்கன்னா 3ST44 சொல்லுவாங்க. இது LI4ன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. ஓகேவா? இந்த இடம் தெரியலனாலும் இந்த இடத்துல பிடிச்சி அழுத்தணும். ஒரு சிலருக்கு இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் அழுத்தலாம், நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். உடனே இமீடியட்டா வந்து பெயின் குறையும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு நிறைய இருக்கு. இதுல இன்னொரு கிளாஸ்ல வேணா நம்ம தனித்தனியா பேக் பெயினா என்ன, நெக் பெயின் எப்படி வருது, ஒரு பெயினா எடுத்து ஹீல் பெயின் எப்படி வருது, அந்த மாதிரி ஒரு பெயினா எடுத்து அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்யூஷன் கண்டிப்பா கொடுக்கலாம். நிறைய இருக்கு, எனக்கு என்னென்ன பேசுறதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு நிறைய இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸ் இன்னையோட முடிச்சுக்கலாம். இன்னைக்கு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. மறுபடியும் இன்னொரு கிளாஸ் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு தேவைப்படும். நிறைய இருக்கு நம்மள சொல்றதுக்கு. மறுபடியும் நான் உங்களுக்கு ஒரு டிவிஷனா எடுத்து உங்களுக்கு ஒன்றா நான் சொல்றேன் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இவ்வளவு நாள் பொறுமையா கேட்டிருந்ததுக்கும் நன்றி. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் பிருந்தாம்மா. ஸோ இவ்வளோ நேரம் எங்களுக்காக வந்துட்டு நிறைய டிப்ஸ் வந்து கொடுத்துட்டே இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. இந்த எலும்பு சம்பந்தமா, ஸோ பெயின் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக இதுவே எங்களுக்கு நிறைய இருக்கு. இதை ஃபாலோ பண்ணாவே போதும், அவ்வளோ அளவுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ கண்டிப்பாங்கம்மா அந்த டிப்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்கீங்க, கால்சியம் இம்ப்ரூவ் பண்ண இதெல்லாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான செஷன் எங்களுக்கு. கண்டிப்பாங்கம்மா இதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஸோ யாருக்காவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம கேட்டிருந்தாங்கம்மா. ஓகே, தேங்க்யூம்மா. முகமது ரஷீன் ஐயா வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க பேசலாங்க ஐயா. ஓகே மேம், தேங்க்யூ மேம். மேம் நல்லபடியாக கிளாஸ் எடுத்திருக்கீங்க மேடம், ரொம்ப சந்தோஷம் மேடம். அந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பெயினுக்கும் தனித்தனியாக கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி பிளான் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய அறிவு எங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் சிறந்ததாக இருக்கும். அடுத்து மேடம், இந்த நல்லெண்ணெய் குளிக்கிறது விஷயமா சொல்லியிருந்தீங்க. அது மேடம் அந்த நல்லெண்ணெயை சூடு பண்ணி அதுல போடக்கூடிய விஷயங்கள் என்ன மேடம்? அது உச்சில இருந்து பாதம் வர ஆரம்பிக்கணுமா இல்ல பாதத்துல இருந்து உச்சி வர ஆரம்பிக்கணுமா? அதோடைய விவரங்கள் கொஞ்சம் கொடுங்க மேடம். தேங்க்யூ மேடம். நீங்க இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து லைட்டா சூடு பண்ணியும் நம்ம தேய்ச்சிக்கலாம். மெயின் காலையில அந்த வெயில் டைம்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த குளிர்ச்சி வந்து தாங்குற சக்தி இருக்கும். இல்லைன்னா ரொம்ப நல்லெண்ணெய் வந்து ரொம்ப குளிர்ச்சின்றதுனால உங்களுக்கு ரொம்ப கூலிங் பண்ணி விட்டுரும். ஒரு சிலர் டக்குன்னு எடுக்கிறீங்க அப்படின்னா ஜுரம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, மற்ற சைடு எஃபெக்டும் வரும். ஸோ அதை வந்து காலையில வெயில் டைம்ல காலைல ஒரு 11 மணி அந்த மாதிரி டைம்ல நீங்க எடுக்கிறது நல்லது. என்ன நம்ம தலையில இருந்து கால் வரைக்கும் நம்ம எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை இப்படிதான் யூஸ் பண்ணணும் இங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்ட்டு. கையில சும்மா நீங்க யூஸ் பண்ணி தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லா இடத்துலயும் நீங்க தீபாவளிக்கு ஒரு நாள் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி டெய்லியும் நம்ம தீபாவளியா நினைச்சிட்டு
வாரத்துக்கு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாள்னாச்சும் நம்ம நல்லெண்ணெய் எடுக்கும்போது நல்லெண்ணெயில அவ்வளோ விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்கு, கால்சியமும் இருக்கு. ஸோ நம்ம டைரக்டா ஆயில் படும்போது நம்ம உடம்புல இந்த லூப்ரிகேஷன் கிடைக்கும், உடம்பும் அப்படியே ஷைனிங்கா அப்படியே பல பல பலன்னு மின்னும். அதனால அது ஒன்றும் இல்லை. மெயின் இன்னொன்று என்னன்னா, நம்மளுக்கு ஒரு இடத்துல பெயின் இருக்கு அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்னா, தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் ஏதாவது ஒன்றுல பிரண்டை இருக்கு இல்லைங்களா, பிரண்டையை கட் பண்ணி போட்டுட்டு எண்ணெயில போட்டு அதை கொதிக்க வச்சுட்டு, ரொம்ப கருகு விட்டுறக்கூடாது, எண்ணெயில போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு 1 நாள் இல்லை 2 நாள் அதை நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வடிகட்டி நல்லா புழிஞ்சிட்டு அதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அந்த எந்த இடத்துல பெயின் இருக்கோ அந்த பெயின் இருக்கிற இடத்துல மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த பெயினும் குறையும். தேங்க்யூமா, சூப்பரான டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதே பச்சை கற்பூரமும், அதாவது நம்ம சாதாரணமா யூஸ் பண்ற கற்பூரம் இல்ல, பச்சை கற்பூரம் அதையும் கொஞ்சம் போட்டீங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும். ஓகேங்கம்மா. ரஷின் ஐயா சொல்லுங்க ஐயா. ஓகே மேம், தேங்க்யூ மேம். அதுல வந்து அந்த இஞ்சி மிளகு சீரகம்லாம் போட்டு ஹீட் பண்ண சொல்லுவாங்களா, அது சம்பந்தமான கேட்கு. ஹலோ பிருந்தா மேம், கால் வந்திருக்கும், வெயிட் பண்ணுங்க ஐயா. ஸோ அப்படியே வெயிட் பண்ணுங்க, அம்மா கால் ஏதாவது வந்திருக்கும், ஏதோ நெட்வொர்க் இஷ்யூவாகவும் இருக்கலாம், வந்துருவாங்க, வெயிட் பண்ணுங்க. சொல்லுங்கம்மா. கேக்குதுங்கம்மா, சொல்லுங்கம்மா. சொல்லுங்க, என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, எனக்கு சரியா கேட்கல. அதாவது எண்ணெயில சொல்லுங்க ஐயா, நீங்க சொல்லுங்க. மேடம், அந்த எண்ணெயில அந்த மிளகு சீரகம் போட்டு ஹீட் பண்ணி தான் தேய்க்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அது கேட்டிருந்தேன் மேடம். அது நம்ம இன்ஸ்டன்டா தேய்ச்சிட்டு உடனே ரெடி பண்ணிக்கலாங்க. ஆனா அது ரொம்ப நேரம் பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின் அலர்ஜி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது ரொம்ப காட்டா இருக்கிறதுனால நீங்க கொஞ்ச நேரம் அதை யூஸ் பண்ணி காலில் மட்டும் ஒரு இடத்துல மட்டும் அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அலர்ஜி ரேஷஸ் எதுவும் வரல அப்படின்னா வேணா நீங்க அது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் ஸ்ட்ரோக்குக்கே வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது நம்ம யூஸ் பண்ணா ஒரு சிலருக்கு ஒத்துக்கும், ஒரு சிலருக்கு அலர்ஜி மாதிரி அரிப்பு எடுக்க ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப காட்டா இருக்கனால அரிக்கும். ஸோ நீங்க அது நம்ம யூஸ் பண்ணிட்டு நமக்கு ஒத்துக்குச்சுன்னா வேணா நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே மேம், ஓகே மேம், தேங்க்ஸ் மேம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். எங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடைச்சது ஐயா மூலமா. ஐயா கேட்ட கேள்வியின் மூலமா எங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷன். சங்கர் ஐயா இருக்கீங்க, கேள்விகள் இருந்தா கேட்கலாங்க ஐயா. அன்பு ஐயா, கண்ணகி அம்மா இருக்கீங்க, ஸோ அன்மியூட் பண்ணி பேசலாம். 3 பேர்ல யாருனாலும் பேசலாம், அன்மியூட்ல இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேடம். ஆக்சுவலா நல்லா இருந்தது, நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய ஃபோன் கால் வந்ததுன்னு நினைக்கிறேன் நம்ம கிளாஸ் டைம்ல. ஆக்சுவலி நல்ல வெளியே போயிட்டு வந்தீங்க. 8 மணிக்கு வர்றவங்க எல்லாம் 9 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருந்தேன், எல்லாம் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வரலாமா இல்ல வரலாமா. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலா வந்து நல்லா இருந்தது. ஆக்சுவலா நீங்க இதே மாதிரி நிறைய விஷயத்த வந்து பெயிண்ட் ரிலேட்டடா வந்து நீங்க இதுலயே பார்ட் 1 பார்ட் 2 சொல்லி ஒரு இன்ட்ரோ கிளாஸ் ஆரா நம்ம கொடுத்துருக்கோம். ஃபியூச்சர்ல வந்து நிறைய விஷயம் வந்து கவர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதுவும் சீசனா போகும்ல. ஆமா ஆமா ஆமா, வெயிட் லாஸ்ன்னு கொடுத்து அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 சீசனும் நவ போச்சு. இது பெயிண்ட் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. இது எத்தனை சீசன் போகும்னு இறைவனுக்கு தான் தெரியும். 2வது சார், நீங்க கேட்டிருந்தீங்கல்ல, நம்ம வந்து கோயம்புத்தூர்ல வந்து கேம்ப் வந்து பிளான் பண்ணலாம், டீடாக்ஸ் கேம்ப் வந்து பிளான் பண்றோம். ஸோ வந்து டீம் நீங்க சொன்னீங்க அப்படின்னா மேடம் கூட வந்து நம்ம டைரக்டாவே மேடமை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 2 days கேம்போ அந்த மாதிரி என்ன பிளான் பண்ணிக்கலாம். மினிமம் சார்ஜ் காசு போட்டு கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அது ஆக்சுவலா வந்து ரெண்ட், ஃபுட்டு, எக்ஸ்பென்ஸ், ஆயிலு, கிளாத், இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் வரும். ஸோ சொன்னீங்க அப்படின்னா ஒரு 10ல இருந்து ஒரு 15 பேர் டீம் ரெடி ஆனீங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு கோயம்புத்தூர்லயே வச்சுக்கலாம். நல்லா இருக்கும். நேச்சர் பிளேஸ்லாம் மேடம் எனக்கு ஷேர் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா நான் தான் மேடம் அந்த பேசுறதுக்கு டைம் இல்லை, அவங்களுக்கு டைம் இல்லை, 2 பேரும் கொஞ்சம் பேச முடியல. ஸோ வந்து ஃபியூச்சர்ல கேம்ப் அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ யாருன்னா வில்லிங் இருந்தா சொல்லுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. எனி ரெஃபரன்ஸ் நம்பர் வேணும்னா என்னோட நம்பர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃபீஸ் நம்பர் 7538850425. இது ஆஃபீஸ் நம்பர். ட்ரஸ்டோட அஃபிஷியல் நம்பர் வந்து 7550250425.
இந்த நம்பர் கால் பண்ணுங்க. எனி ரெஃபரன்ஸ்னா நான் மேடம் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். தேங்க்யூ. சங்கீதா முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மேடம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களா? அது இதுல கேள்வி நிறைய இருக்குங்க சார். கேட்டா நிறைய போயிட்டே இருக்கும். அதனால சின்ன சின்ன சப்ஜெக்டாவே நான் எடுத்து நான் சொல்றேன், ஈஸியா புரியுற மாதிரி. ரொம்ப நன்றிகள்மா. ஸோ கொஷின்ஸே வந்து நிறைய நீங்க சொன்ன மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஸோ இருந்தாலும் அதை நெக்ஸ்ட் செஷனுக்கு நாம வந்து ரிமைனிங் வந்து நீங்க நிறைய சொல்லலாம். ஸோ அதை கேட்டு நாங்களும் நிறைய பயன்பெறுவோம். ஸோ நன்றிகள் அம்மா. மீண்டும் இந்த தளத்திற்கு வந்து நிறைய தலைப்புகள் இது ரிலேட்டடா பெயின் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்க பேசுவீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். மிக்க நன்றிகள்மா. இந்த நேரத்துல உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் தெரிவிச்சிட்டோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். நன்றிகள் அம்மா. நன்றி, வணக்கம். நன்றி மேடம். ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணுங்க.